ஓகே, ஓ நம்ம எங்க இருக்கோம் தெரியல. ரீல்ஸ்ல எல்லாம் பார்த்துருக்கேன், புட்டு புட்டா தொங்கும். பட் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். தெரியல, எனக்கு தெரியல இந்த இடம். நம்ம நிறைய டைம் டிராகன் பிரிட்ஜ் வந்தோமா, அங்க போறப்ப நீ சைட்ல வந்து என்னங்க அது ஒரு சிங்க தண்ணி வர மாதிரி இருக்கு, அது என்னங்க என்னங்க அப்படின்னு கேட்டுட்டே இருந்தியா, அந்த இடம் தான் இது. இந்த பிரிட்ஜுக்கு பேர் வந்து லவ் பிரிட்ஜ் அப்படின்னு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இப்போ வந்து 2 யாட்ச் இருக்கு பாரு. முன்னாடி இங்க யாட்ச்லாம் கிடையாது, ஜஸ்ட் நார்மலா சிம்பிளா தான் இருந்தது. ஸோ இப்போ டூரிசம்லாம் ரொம்ப அதிகமா வரதுனால, பீப்புள்லாம் நிறைய பேர் வரதுனால, சரி இங்க ஒரு யாட்ச் வச்சு இங்களை போட்டிங் அழைச்சிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க அழைச்சிட்டு வந்துருக்காங்க. போட்டிங் போலாம். ஆமா ஆமா, அதாவது இங்க என்ட்ரி ஃபீஸ் இருக்குன்னு 700 VNDO 900 VNDO சம்திங், இந்தியன் காசுக்கு 2500 சம்திங். அது நம்ம போனோம் அப்படின்னா ஃபுல்லா அழைச்சிட்டு போயிட்டு வருவோம். இப்போ நம்ம பின்னாடி தெரியுதுல்ல, அதுதான் சிங்கப்பூர்ல வந்து ஒரு சிங்கம் வாயிலேருந்து தண்ணி வர மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி தான் இதுவும். ஸோ தனாங்கில் வந்து டிராகன் பிரிட்ஜ் எந்த அளவுக்கு ஃபேமஸோ அதை மாதிரி இந்த லவ் பிரிட்ஜு அந்த அளவுக்கு ஃபேமஸ்ஸு. மோஸ்ட்லி இந்த சிங்கம் வாயிலேருந்து தண்ணி வருது எவ்ரி 1 ஹவருக்கு ஒன்ஸ் இந்த மாதிரி அவங்க வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்க்கறதுக்கும் நிறையா டூரிசம், நிறையா பேர் வந்து பார்த்து ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும், நல்லாயிருக்கும். அப்புறம் இப்போ இங்கே ஒன்று கவனிச்சுன்னா உனக்கே தெரியும், நான் லாஸ்ட் இயர் நான் 4 இயருக்கு முன்னாடி நான் இங்கே இருந்தது ஃபோட்டோ காமிச்சேன்ல உனக்கு, அதில் வந்து எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்கு பாரு சரௌண்டிங்ஸ் எல்லாம். அதாவது வியட்நாமீஸ் பொறுத்தளவுக்கு என்னன்னா, இவங்க வந்து இயர்லி ஒன்ஸ் இந்த டெட் ஹாலிடே அப்படின்னு சொல்லிட்டு வருதுல்ல, அந்த மாதிரி வரப்போ எல்லா இயருமே அந்த டெக்கரேஷன் அந்த டிசைன்ஸு எல்லாம் வாட் எவர் எல்லாத்தையுமே மாற்றிடுவாங்க. இங்கே வா, இப்போ நாம் அந்த சிங்கம்லாம் பார்த்தோமா, இப்போ கீழே பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன தெரியுது, ஒரு மாதிரி எல்லாரும் ஒரு பூட்டு போட்டு எல்லாம் பூட்டியிருக்காங்களா, அந்த மாதிரி ஒன்று இருக்கா. ஸோ இதனால தான் இந்த பிரிட்ஜோட பேர் லவ் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னன்னா காதலிக்கிற காதலர்களாக இருக்கட்டும், மேரேஜ் பண்ணவங்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே அவங்களோட பாண்டு வந்து என்றைக்குமே பிரியக்கூடாது, இந்த மாதிரி லாக் பண்ண மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி இவ்வளோ இதுவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி. ஸோ இங்கே என்ன ஒரு இதுனா, இங்கே வந்து கடையில் லாக் விற்கும், இங்கே இதுக்குன்னே ஒரு பூட்டு இருக்கும். அந்த பூட்டை வாங்கிட்டு அந்த பூட்டில் வந்து சில இது இருக்கும், அதாவது பேரும் எழுதிக்கலாம், சில பேர் பேர் எழுதாமல் எம்டியாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பூட்டை இங்கே வந்து லாக் பண்ணிவிட்டு அந்த சாவியை தூக்கி அந்த தண்ணியில் போட்டுடணும். ஸோ இது ஏன்னா நம்ம ஊரில் எப்படி நம்ம கடவுள்கிட்ட போய் எப்படி வேண்டிட்டு எப்படி நம்புவோமோ, அதை மாதிரி இவங்களும் இதை மாதிரி ஒன்று பண்ணால் அதை வந்து நம்புகிறாங்க. அது வந்து நிறைய பேருக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த பிரிட்ஜு பேர் வந்து லவ் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. இப்போ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா எல்லாமே புதுசாக இருக்குது, அதே கொஞ்சம் கீழே பார்த்தா எல்லாமே ஓல்டு பூட்டாக இருக்குது. ரொம்ப முன்னாடி இதெல்லாம் வந்து லாக் பண்ணியிருப்பாங்க போல், அதான் இவ்வளோ ஓல்டாக இருக்குது. இதில் நம்ம இந்தியனும் யாரோ ஒருத்தவங்க வந்து இந்தியன் பூட்டை கூட ஒன்று இருக்குது, அதுவும் ரொம்ப ஓல்டாக இருக்குது. பார்க்கவே ரொம்ப எல்லாமே செமையாக கலர்ஃபுல்லாக இருக்குது.